எப்போவுமே ரெகுலராக சாப்பிட்ற தோசைக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசையை வந்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டும் சரி ஹெல்த்தியும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடயே வந்துட்டு மிளகு கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு ஒரு நாலு பல் வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு துண்டு வந்துட்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் அதிகமாக பிடிக்குன்றதுனால பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நிறையா. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கிக்கங்க. அது நல்லா கொஞ்சம் வெங்காயம்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா உங்ககிட்ட எந்த கீரை இருக்கும், நான் வந்துட்டு இப்போ சிறுகீரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிறுகீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, இல்லை முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, வல்லாரை இந்த மாதிரி எந்த கீரை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாலும் அதை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, வல்லாரை இது எல்லாமே கசப்பெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி வணக்கி நீங்கள் வந்துட்டு சமைக்கிறதுனால அது கசப்பெலாம் தெரியவே தெரியாது. இதெல்லாமே வந்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே வந்துட்டு ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். ஜாரில் மாற்றி அது கூட லைட்டாக உப்பு சேர்த்து இது வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாவில் வந்துட்டு இந்த ஒரு பேஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இது ஒரு தோசையாக சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னராக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம். கொஞ்சம் கூட கசப்பு இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.